வணக்கம். எனது தஞ்சாவூர் மண்ணு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு. ஆமாங்க, ஆஃபீஸ் ஸ்கூல் போகிறவங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சு கொடுக்கலாங்கிறதான். கருவேப்பிலை லெமன் சாதம் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் என் பொண்டாட்டி. 2 எலுமிச்சம்பழம், கடுகு, உளுந்தம்பருப்பு, மஞ்சள் தூள், கடலைப்பருப்பு, 2 விதை நீக்கின எலுமிச்சம்பழத்தை எடுத்து சாறு பிழிஞ்சு அதில் எனக்கும் என் பையனுக்கு லஞ்சு கட்டி கொடுத்துட்டா. ஆமாங்க, கருவேப்பிலை லெமன் சாதம். கருவேப்பிலை என்ன பண்ணணும்னா பசு நெய்யில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சிடணும். அதை லாஸ்ட்டாக சோறு கிளறினதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை மேலே போட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தா அவ்வளோ மனமாக 2 வாய் சாப்பிட்ற குழந்தை 10 வாய் சாப்பிடணும். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க எண்ணெய் வந்து சுத்தமான எங்கள் அம்மா கொண்டு வந்த நல்லெண்ணெய்ங்க. ஃபஸ்ட்டே கருவேப்பிலையை போட்டு வறுத்துறணும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தனுங்க, மொறுமொறுன்னு அப்படியே எடுத்து ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த சூடாக இருக்கிற அந்த எண்ணெயில், சரிங்களா, ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நீங்கள் பசு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை போட்டு எடுக்கிற மாதிரிங்களா, இந்த எண்ணெயிலேயே நீங்கள் என்ன பண்ணணும், கடலைப்பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் என்னென்ன வரமிளகா, கொஞ்சம் ஒரு இனுக்கு கருவேப்பில்லை, லைட்டாக செரிமானத்துக்கு என்ன போடுவோம், எது வேணாலும் போடலாம், பூண்டு போடலாம், அப்புறமேட்டுக்கு என்ன போடுவாங்க, பெருங்காயம் போடலாம். இதெல்லாம் போட்டால் உடம்பு வயிறுக்கு நல்லது. நம்ம போட்டது கடுகு, கொஞ்சோண்டு உளுந்து போட்டு நல்லா வதக்கிட்டு விதை எடுத்த, இங்கே வேறு நல்லா புரிஞ்சுங்க, விதை எடுத்த வரமிளகா தான் நீங்கள் போடணும். ஆமாம், காரம் மட்டும்தான் நம்ம தேவை. விதை எடுத்த வரமிளகா, அதில் மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் தூளில் லெமன் புழிஞ்சு விட்ருப்பாங்க. அந்த லெமனை போட்டுட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்காமல் இருக்கக்கூடாது. லாஸ்ட்டில் ஒரு பச்சை மிளகா இல்லை 2 பச்சை மிளகா போட்டு அப்படியே லைட்டாக சுண்டி வர நேரத்தில் எடுத்து சாதத்தை எப்படி வேக வைக்கணும்னா, நீங்கள் குக்கரில் வேக வைத்தாலும் எது வேக வைத்தாலும் சாதம் வேக வைக்கும்போது லைட்டாக எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது அப்படியே அதே வடைச்சட்டியில், அந்த எலுமிச்சை சாறு இருக்குது பார்த்திங்களா, அந்த வடைச்சட்டியில் போட்டுட்டு அப்படியே சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்படிக்க ஒரு கிளறு அப்படிக்க ஒரு கிளறுனிங்கன்னா செம்ம சூப்பரான லஞ்சு, சிம்பிள் லஞ்சு நம்மளுக்கு கிடையாது. இதுக்கு தொட்டுக்கு கொடுத்தது பாசிப்பருப்பு போட்டால் சுரக்காய் தான் இன்றைக்கி என் பொண்டாட்டி தொட்டுக்கு கொடுத்துருக்கா. அப்படியே கிண்டி எடுத்துட்டு அந்த மதியம் அந்த லஞ்சு பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது நம்ம எப்படி தெரியுமா சாப்பிடுவோம். சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பட்டும் படாமல் தான் நீங்கள் அந்த கிண்டணும். இல்லாட்டி சாதம் குழஞ்சு போய் மதியம் சாப்பிடும்போது அது வாயில் வைக்க முடியாத அளவுக்கு அருங்க. பாருங்கள், அப்படியே சாதம் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் என் பொண்டாட்டி கிண்டி என் பிள்ளைக்கு எனக்கு லஞ்சு பாக்ஸில் வச்சா. சுரக்காய் கூட்டு சொல்ல வார்த்தையில் அல்டிமேட் டேஸ்ட்டு. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பசு நெய்யில் வறுத்த கருவேப்பில்லை, பசு நெய்யில் வறுத்த கருவேப்பில்லை மேலே போட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தா அவ்வளோ நல்லது. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீ எந்த சாப்பாடாக இருந்தாலும் கருவேப்பிலை, முருங்கைத்தலை இது மாதிரி பசுனையில் வறுத்து கொடுத்துட்டு மேலே அப்படியே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி விட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிங்கன்னா 1 வாய் சாப்பிட்ற குழந்தை 3 வாய் சாப்பிடும், 3 வாய் சாப்பிட்ற குழந்தை 4 வாய் சாப்பிடும். சிம்பிளான ஒரு லஞ்சு மாதிரி தான் கருவேப்பிலை லெமன் ரைஸ். அப்படியே டப்பாவில் எடுத்து வச்சா, என் டப்பாவில் எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே ஆஃபீஸுக்கு வந்துட்டு அப்படியே என் பையன் டப்பாவில் எடுத்து வச்சுட்டு என்னென்ன வைக்கிறா. இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடணுங்கிற ஒரு இதுக்கு முடிவுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போடாட்டி நீங்கள் கழுவி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சாருக்கு அடி டப்பாவில் லெமன் ரைஸ். ஆமாங்க, அவர் கொஞ்சமாக தான் சாப்பிடுவார். கூட்டு காய்கறி நிறையா சாப்பிடுவான். அதை பொறுத்தவரைக்கும் என் பையனை நான் பாராட்டி, அவன் காய்கறி நிறையா சாப்பிடுவான், ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்க மாட்டான். அங்கே பாருங்கள், அதில் ஒரு கருவேப்பிலை எடுத்து வச்சு பையனுக்காக ஒரு கருவேப்பிலை எடுத்து வச்சு டிஃபன் பாக்ஸை மூடிட்டா. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சின்ன குழந்தைகளுக்கு காய்கறி எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுங்க. காய்கறியில் தாங்க சத்து. ஜங்க் ஃபுட்டெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ காய்கறி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நாளைக்கு சூப்பரான ஒரு புது வீடியோவில் தான் நம்ம உங்களை மீட் பண்ண போகிறேன். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.